இப்போ பழைய படங்கள் எல்லாம் பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒண்ணு பணத்துல கல்லை கட்டி கடல்ல இறக்குவாங்க, அப்படி இல்லைன்னா ஆசிட்ல முக்கி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துல அவங்க எடுத்துக்கிட்டது வந்து மொபைல் கிரிமேட்டர் டெக்னாலஜி. பையன் பிடிச்சிட்டான், ஆனா படம் பெருசா நமக்கு பிடிக்கல. லோகேஷ் படங்கள்லேயே நம்மளை பயங்கரமா டிசப்பாயிண்ட் பண்ண படம்னா அது இந்த கூலி தான். விக்ரம், கைதி, மாநகரம் இந்த மாதிரியான படங்கள்ல அவரோட ரைட்டிங்கையும் ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைலையும் பார்த்து பயங்கரமா பூரிச்சு போன நமக்கு இந்த படத்தை பார்த்து ஒன்றும் புரிக்கல. என்ன பார்த்து உனக்கு புரிக்கலையாப்பா? யார் சார் நீங்க? ஒரு நிமிஷம் சார். சாரிப்பா, ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கேன், அதனால உனக்கு தெரியாது. இப்போ உங்களுக்கு தெரியும் பாரு. சோனியா சோனியா சொக்க வைக்கும் சோனியா காதலின் நீ எந்த வகை கூறு. ஸ்க்ரீன் பிளேஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் கதை எதை நோக்கி போகுதுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா கேரக்டர்ஸையுமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட்டும் பண்ணியிருந்தாங்க. அதே நேரத்தில் செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 ஹை மூமெண்ட்ஸை மட்டும் வச்சு ஸ்க்ரீன் பிளே நகர்த்தி கொண்டு போகிறதுனால நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே போர் அடிக்க ஆரம்பிச்சிருது. பயங்கர லேகாக ஃபீல் ஆகுது. எனக்கும் ஃபீல் ஆகுது. என்னன்னு? உங்கள் ரிவ்யூ ரொம்ப லேகாக போயிட்டு இருக்குது. அதுக்கு ஒரு சாங் போடுவோமா? சாங்கா? இது என்ன படமா? ஏங்க, இது ரீல்ஸ் வேர்ல்டு. நிமிஷத்துக்கு நிமிஷம் என்டர்டைன்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு நான் கேரண்டி. நீ ஒத்து கூலி கெத்து. Love you more, because baby mom, look at you.